ஆபரண தங்கத்தின் விலை நீண்ட நாட்களுக்கு பிறகு சவரனுக்கு 70,000 ரூபாய்க்கு கீழ் வந்துள்ளது. தொடர்ந்து தங்கம் விலை குறைய வாய்ப்புள்ளதா உள்ளிட்ட விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கௌசல்யா. கௌசல்யா, இந்த விலை குறைவு இன்னும் எதிர்பார்க்கலாமா? எவ்வளவு நாட்கள்ல இது குறைய வாய்ப்பு இருக்கு? ஆமா விக்னேஷ், தங்கம் விலை ஒரு ஹாப்பியான செய்தி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. தங்கம் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்றது 70,000க்கு கீழே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நோட்டபிளான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு குட்டி கதையவே நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு நாட்கள்ல தங்கம் விலை குறையுமா அப்படின்றதையும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இந்த கதைக்கு பின்னாடி தெரியும் என்ன விஷயம் அப்படின்னா, தங்கம் விலை பாருங்க, ஜனவரி அதாவது இந்த ஆண்டு ஆரம்பத்திலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 57,200 அப்படின்ற தான் இருந்தது. இந்த தங்கம் விலை 57,200 ரூபாய் அப்படின்ற அளவுல தான் ஜனவரி 1ஆம் தேதி இருந்துச்சு ஒரு சவரன். ஆனா இப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வரும் நாட்கள்ல அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே வந்திருக்கு. ஏறிட்டே வந்த தங்கம் விலை அப்படின்னா 74,320 ரூபாய் ஏப்ரல் 22ஆம் தேதி அதிகபட்ச அளவாக, அதாவது உச்ச விலை அப்படின்னு சொல்லலாம், அந்த ரேட்டுக்கு போச்சு. போன நாட்களுக்கு அப்புறம் திரும்பி பாருங்க, இந்த தங்கம் விலை பாத்தீங்க, இந்த சார்ட்ட தெரியும் உங்களுக்கு 68,800 ரூபாய் அப்படின்னு ஒரு இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுவும் இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டுமே 1,560 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜனவரி ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் பதவியேற்கிறது உறுதியானது. ஜனவரி 20ஆம் தேதி தான் ட்ரம்ப் பதவியேற்றார். ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்து நான் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்காக பல விஷயங்கள் பண்ண போறேன், பொருளாதார நடவடிக்கைகள் எடுப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நிறைய சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா? அந்த காரணங்களாக ஓகே என்ன பண்ணுவாரோ ட்ரம்ப் அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பான முதலீடு அப்படின்ற நிலையில தங்கத்துல முதலீடு அப்படின்றதுனால தங்கத்துல முதலீட குவிச்ச ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் தங்கம் விலை கண்டினியூவா ஏறிச்சு. உச்ச அளவு போகும்போது என்ன அப்படின்னா, நான் பதில் வரியை அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார். வேர்ல்டு முழுக்க கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு மேல எல்லாருக்குமே பதில் வரி அனௌன்ஸ் பண்ணுவேன், நிறைய டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லா ஏற்றுமதி இறக்குமதிக்கும். இதனால ஒரு பெரிய குழப்பமே முதலீட்டாளர்களுக்கு வந்துருச்சு. இனி ஒரு சர்வதேச பொருளாதாரமே மந்த நிலைக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல இருந்தவங்க என்ன பண்ணாங்க, தங்கத்துல முதலீடுகளை அத்தனையுமே கொண்டு வந்துட்டாங்க. பங்கு சந்தைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா தான் அந்த உச்சம் பெற்றது 74,320 அப்படிங்கிறது அந்த உச்சம் பெற்றதே அந்த லெவலில் தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த நாட்களை ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம செய்திகளை ரெகுலரா கொடுத்துக்கிட்டே வரோம். என்ன அப்படின்னா, அவர் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியா வராது, அவங்களோட அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் மேலும் மேலும் அங்க போராட்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சு மேலும் அவங்களோட பொருளாதாரம் மந்த நிலைக்கு போயிடுமோன்ற அச்சம் வரும்போது அவர் சாஃப்டன் ஆக ஆரம்பிச்சாரு. எல்லா நாடுகளுக்குமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சம் வரியை குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உடன்பாடெல்லாம் கொண்டு வந்தார். இதுல அதிகபட்சமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சீனாவோட அவரோட வர்த்தகம் அவங்க தான் அங்கதான் ரொம்ப பெரிய போட்டியா இருந்தது. அதாவது என்னன்னா, உலகின் பெரிய 2 பொருளாதாரம் கொண்ட நாடுகள் அவங்க 2 பேரும் இல்லையா? அவங்க 2 பேருக்குள்ள போட்டி இருந்தது. நீ 145% வரி போடுவேன்னா நான் 120% வரி போடுவேன், இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த இவங்க இப்ப வரியை ஒத்திக்கிட்டாங்க. 90 நாட்களுக்கு நாங்க ஒரு வரி விதிப்பு கொள்கைகளை ஒத்தி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. 2 பேருமே வரியை கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சோ கூலாக ஆரம்பிச்சிருச்சு இந்த பதில் வரின்ற ஒரு விஷயம். கூலாக ஆரம்பிச்சதுனால அவங்க ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க முதலீட்டாளர்கள். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண்டக சந்தையில 1 லட்சம் ரூபாயை டச் பண்ண தங்கம் விலை அப்பப்ப படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. அடுத்த படிநிலையா 97,500, இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் MCXல ட்ரேட் ஆனது. அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்த தங்கம் இன்னைக்கு தங்கம் பண்டக சந்தையில குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த விலை தான் நமக்கு ஆபரண தங்கத்துல உங்களுக்கு காட்டுது. குறிப்பா என்னன்னா, இன்னைக்கு ஆபரண தங்கத்துல அதோட விலை எதிரொலிச்சிருக்கு. தங்கம் விலை இன்னைக்கு 68,880 ரூபாய் அப்படின்ற ஒரு விலை தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. தங்கம் விலை இன்னும் மேலும் வரும் நாட்கள்ல குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கலி சப்போர்ட் இன்னும் ஒரு 3000 புள்ளிகள் அப்படின்றாங்க. அந்த வகையில தங்கம் விலை இங்க சவரனுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த சர்வதேச பொருளாதார நிலைகளையோ ஒரு போர் பதற்றங்களையோ வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் தங்கத்துல திருப்பி முதலீடுகள் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆபரண தங்கம் கட்டாய தேவைக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை வாங்கலாம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறு சிறு விஷயங்களா முதலீடு, தங்கத்துல முதலீடு எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்து முதலீடு செய்ய சிறந்ததா இருக்கும். விக்னேஷ், தங்கம் விலை தொடர்பாக விரிவான விளக்கங்களை அளித்தமைக்காக நன்றி கௌசல்யா.